அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சென்னை 48வது புத்தக கண்காட்சி டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த புத்தாண்டில் உங்களை அன்போடு புத்தக கண்காட்சிக்கு அழைக்கின்றோம். எண் 117 9வது வரிசை திருவள்ளுவர் பாதையில் சிந்தனை அரங்கம் அமைத்துள்ளது. தமிழ் தேசியம், சூழலியல், பண்பாடு, கலாச்சாரம், மருத்துவம் மற்றும் பல்வேறு விதமான தலைப்புகளில் புத்தகங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த புத்தாண்டை புத்தகங்கள் தொடங்குவோம். அனைவரையும் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் 7667000899. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு அறப்போர் இயக்கம் அதானியின் ஊழல்கள் மீது நடவடிக்கை வேண்டும், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். நிலக்கரி இறக்குமதி ஊழல் முதல் சோலார் ஊழல் முதல் அனைத்திலும் எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். மத்திய மோடி அரசாங்கம் அதானிக்கு நாட்டை விற்பதை கைவிட வேண்டும். இடி, சிபிஐடி, ஐடி போன்ற டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறதை அவர்கள் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் அறப்போர் இயக்கம் இன்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் நடத்த இருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததை கண்டித்து இன்றைய தினம் நம்மளுடைய அலுவலகத்தில் கண்டன கூட்டம் நடத்திடுறோம். இந்த கண்டன கூட்டத்துடைய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், கமிஷனர் அருண் இவர்கள் 2 பேரையும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் அப்பட்டமாக நம்மளுடைய ஜனநாயக மாண்பை மீறி, நம்ம ஜனநாயக உரிமைகளை மீறி, நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று கூடுதலுக்கான உரிமை, பேச்சுரிமையை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுரும் அப்படின்னு ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பாட் ஆஃப் ப்ரொட்டஸ்டில் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு டினை பண்ணியிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைய தினம் இந்த போராடுவதற்கு கூட அனுமதி இல்லை அப்படின்னா இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அதானிக்குமான லிங்க், அவர்கள் இருவருக்குமான டீல் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நாம் பார்க்குறோம். இந்த போராட்டத்தை மறுத்ததன் மூலமாக அவர்களுக்கும் அதானிக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, சித்தரஞ்சன் சாலைக்கு அதானி வந்த பொழுது யாரை சந்தித்தார் என்ற கேள்வியை இன்னும் வலுவாக இன்றைய தினம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை கண்டித்து, அதனால் இன்றைக்கி இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அருண் அவர்களையும் கண்டித்து, அதே போல் அதானி மேலே எஃப்ஐஆர் போடாமல் நாங்கள் ஓய மாட்டோம். அவ்வளவு ஆதாரங்கள் அதானி மீது நாம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்குறோம். நிலக்கரி இறக்குமதி ஊழலாக இருக்கட்டும், இப்போ சோலார் ஊழலில் USA ஒரு இண்டைட்மெண்ட் சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மாநில அரசும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். மத்திய அரசும் இந்தியா முழுக்க நடந்த ஊழலுக்கு அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுவரை ஓயாமல் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் கோட்டத்தில் நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கணும். வள்ளுவர் கோட்டத்தில் இந்த போராட்டத்தை பண்ணியிருக்கணும். அந்த போராட்டம் செய்வதற்கான ஜனநாயக உரிமை அரசியல் சாசனப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை. இதை யாரும் நம்மகிட்டேருந்து தட்டி பறிக்க முடியாது. இந்த ஜனநாயக உரிமையை தட்டி பறிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல், ஆன்டி நேஷனல். இன்னைக்கு இந்தியா முழுக்க அதானியை எப்படி மோடி தாங்கி பிடிக்கிறார், எப்படி இந்தியாவையே அதானிக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். இந்தியா இஸ் நாட் ஃபார் சேல். அதுக்கு தான் மோடியோடைய படத்தை இவ்வளோ பெருசாக போட்டிருக்கிறோம். இந்தியாவை அதானிக்கு எப்படி மோடி விற்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மற்றொரு புறம் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இங்கே முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கண்டன கூட்டத்துடைய ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னன்னா, இரண்டும் நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் பேசியிருந்தோம்னா வள்ளுவர் கோட்டத்தில் நம்ம அதானியோட ஊழலை பற்றி மட்டும் பேசியிருப்போம், அதற்கான விஷயங்களை பற்றி மட்டும் பேசியிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது ரெண்டும் பேச வேண்டியது இருக்கு. அதானியோடைய ஊழல், அது மேலே இவங்க எடுக்காத நடவடிக்கை மட்டும் இல்லை, இவங்க எப்படி நம்மளுடைய ஜனநாயக உரிமைகளை, மனித உரிமைகளை இன்னைக்கு மீறி இருக்கிறாங்க. அந்த மனித உரிமைகளை கோரக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். இன்னைக்கு தொடர்ந்து பல போராட்டங்கள்
அறப்போர் இயக்கத்தோட போராட்டம் மட்டும் இல்லை, பல போராட்டங்கள் கடந்த சில நாட்களாக யாருக்கும் அனுமதி கொடுக்கறது கிடையாது. ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் அலையன்ஸ் பார்ட்னரே நீங்க பார்த்துருப்பீங்க, ஆளுங்கட்சியிலுடைய அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய சிபிஐஎம் உடைய பாலகிருஷ்ணன் 2 நாள் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, யாருக்கும் அனுமதி கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அளவில் இன்னைக்கு ஒரு சர்வாதிகார போக்கோட இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. இது வன்மையாக நம்ம கண்டிக்க வேண்டிய நேரம் இது. நண்பர்களே, நம்ம இந்த போராட்டம் எதற்காக நடத்துறதுக்கு கேட்டோம். 6 கோரிக்கைகள் வைத்தோம். இந்த 6 கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் மிக மிக முக்கியமானது. நம்பர் 1 நம்ம என்ன கேட்டோம்னா, மின்சார கட்டணத்தை குறைக்கணும். ஏன் மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு கேட்குறோம்? ஏன்னா இன்னைக்கு மின்சார கட்டணம் ஏறியதற்கான காரணம், தமிழ்நாடு இந்தியாவிலேயே மின்சார கட்டணத்தில் குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான பொய்யை தமிழ்நாடு அரசுடைய டிஐபிஆர் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்து வெளியிடுறாங்க. 100 யூனிட் வரைக்கும் தான் நாம் குறைவு, 100 யூனிட் வரைக்கும் நம்ம குறைவு, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. நம்ம தான் நம்பர் 1 பிளேஸ். ஆனால் 100 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா நம்ம 200 யூனிட் பயன்படுத்தக்கூடியதில் 9வது இடத்துல இருக்கிறோம் நாட்டில். அதுக்கு பிறகு 18வது இடம், அப்புறம் 24வது இடம் 600 யூனிட், 800 யூனிட் 29வது இடம், 1000 யூனிட் 30வது இடம். நமக்கு மேலே 29-30 மாநிலங்கள் குறைவாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பெட்டிக்கடைகள் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக கரண்ட் பில் கட்டக்கூடிய பெட்டிக்கடை தமிழ்நாட்டில் இருக்கு. 2019-20 நம்மளுடைய ரேங்க் நம்மளை விட 15 மாநிலங்கள் குறைவாக வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம அப்படியே டபுள் ஆயிட்டோம். 28-30 மாநிலங்கள் நம்மளை விட குறைவாக வாங்கிட்டு இருக்காங்க. சிறு தொழில் பண்ணக்கூடிய நிறுவனங்கள்ல நம்ம கரண்ட் பில்ல நமக்கு மேல 25 மாநிலங்கள் இருக்கிறாங்க. மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்ல நமக்கு மேல 28 மாநிலங்கள் இருக்கிறாங்க. அப்போ கடந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க. மின்சார வாரியத்தை பொறுத்தவரை நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் கிரிட் கனெக்டிவிட்டி நடந்துருச்சு. நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் கிரிட் கனெக்டிவிட்டி நடந்தாச்சு. 2016 கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டது. $4 இருந்த தெர்மல் எக்ஸ்சேஞ்சில் $4 இருந்தது, $2 ஓவர் நைட்டில் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, அது வேறு விஷயம். பட் ஆனால் செலவினங்கள் மிகப்பெரிய அளவில் மின்சார வாரியத்துக்கு குறையுது. ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய மின்சாரமானது அதோடைய விலை குறையுது. சோலாருடைய பவர் $7 இன்னைக்கு $2 வந்தாச்சு. அடுத்த வருஷம் $1 போயிருன்றாங்க. அப்போ உங்களுக்கு செலவினங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் குறைஞ்சதுன்னா நம்ம கரண்ட் பில்லும் குறையணும்ல. ஆனால் வருஷம் நஷ்டம், வருஷம் இழப்பு. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஊழல். இந்த துறையில் நடக்கக்கூடிய ஊழல், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அதானியுடைய ஊழல் மட்டுமே 3000 கோடி ரூபாய் எப்படி நிலக்கரி இறக்குமதியில் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்னங்க ஆதாரம் கொடுக்க முடியும்? ஒரு ஷிப்பு இந்தோனேஷியாலேருந்து கிளம்புது, நம்ம மின்சார வாரியத்துக்கு வருது. ஷிப்பு அங்கேருந்து கிளம்பக்கூடிய ஷிப்பு நேர மின்சார வாரியத்துக்கு வரக்கூடிய காப்பி, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் காப்பியை கொடுத்துருக்குறோம். அந்த ஷிப்போடைய இன்வாய்ஸு பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில் இருக்கிற சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு $28 கொடுத்து, சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் அதானிக்கு $33.75 கொடுக்குறாங்க ஒரு மெட்ரிக் டன். அந்த இன்வாய்ஸ்ல தெளிவாக இருக்கு 3500 கிலோ கலரி தான் இந்த நிலக்கரின்னு. அதே பில் ஆஃப் லேடிங் நம்பர், அதே டேட் December 26, 2013, அதே ஷிப்புக்கான அடுத்த இன்வாய்ஸ் அதானி மின்சார நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு $91 பில் போடுறாரு. $91 பில் போடுறாரு. 6000 கிலோ கலரின்னு ஏமாத்துறாரு. ஒரு ஷிப் என்ன நடுக்கடலில் மாறிடுமா? 3500 கிலோ கலரி திடீர்னு 6000 கிலோ கலரின்னு நிலக்கரி மாறிடுமா? மாறாது இல்லையா? ஸோ நீங்கள் 3500 கிலோ கலரியை 6000 கிலோ கலரின்னு ஏமாற்றி வித்துருக்கிறீங்க. கஸ்டம்ஸ் செக் பண்ணியிருக்கிறாங்க. 3ல் 1 பங்கு கன்சைன்மெண்ட் அவங்க செக் பண்ணதில் எல்லாமே 3500, 4000, 4200 கிலோ கலரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 800 கோடி ரூபாய் இதில் லாஸ்ன்னு சொல்லி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. எல்லா ஆதாரங்களையும் கொடுத்தும் கூட ஒரு எஃப்ஐஆர் நம்ம கேட்குறது அந்த முதல் தகவல் அறிக்கை, ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட தமிழ்நாடு அரசால் தாக்கல் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்? நீங்க நாளா இல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆளுநரை போய் சந்திச்சு அழுதாரு. இதன் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க, சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாரு. ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. ஆரம்பகட்ட விசாரணை எப்ப துவங்கினாங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அசம்பிளியில் அவருக்கு முன்னாடி நாங்கள் நின்று போராடணும்னு நம்ம ஒரு பர்மிஷன் கேட்குறோம்.
அந்த போராட்டம் எதுக்கு போராட்டம்னா, நீங்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு 1.5-2 வருஷமாக பர்மிஷன் கொடுக்காம வச்சிருக்கிறீங்க விசாரணைக்கு கூட அப்படின்னா, ஒரு பூர்வாங்க விசாரணைக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஜூலை 2ஆம் தேதி செய்தி வெளியே வருது, பூர்வாங்க விசாரணை அனுமதி இருக்குன்னு. 9ஆம் தேதி அதானி வராரு, 9ஆம் தேதி சென்னை அதானி வராரு, ஜூலை 9ஆம் தேதி அதானி இங்கே வராரு. யாரை சந்திச்சாரு? அவ்வளவு ஒளிவு மறைவு. நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சாரா, தங்கம் தென்னரசை சந்திச்சாரா, டிஆர்பி ராஜாவை சந்திச்சாரா? முதலமைச்சர் தன்னை சந்திக்கலன்னு சொல்லிட்டார். வேற யாரை சந்திச்சார்? சீஃப் செக்ரட்டரி சந்திச்சாரா? டான்ஜெட்கோவுடைய மேனேஜிங் டைரக்டர் சந்திச்சாரா? என்ன டீல் பேசப்பட்டது? இப்போ இதுல ஏதாவது டீல் பேசப்பட்டதா? எஃப்ஐஆர் போடாம இருக்கிறதுக்கு ஏதாவது டீல் பேசப்பட்டதா? நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இது ஒரு கேள்வியாகத்தான் இருந்தது. இந்த கேள்விக்கு விட எப்போ தெரியுமா கிடைச்சிருக்கு? நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை கிடைச்சிருக்கு. எப்போ வந்து அதானிக்கு எதிரான, அதானி ஊழலுக்கு எதிரான போராட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, நாங்கள் டினை பண்றோம்னு சொல்றாரோ, அன்னைக்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அதானிக்கும் உள்ள டீல் எக்ஸ்போஸ் ஆகுது. ஊர் ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு எந்த டீலும் இல்லை, அதானியோடைய ஊழலை பத்தி நம்ம கேள்வி கேட்கிறோம், அதானி ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கேட்கிறோம்னா, ஒரு போராட்டம் அனுமதிக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? நம்பர் 2, இதே ஊழல் நிலக்கரி இறக்குமதி இந்தியா ஃபுல்லா நடந்திருக்கு. பல மின்சார வாரியங்கள்ல நடந்திருக்கு, என்டிபிசியில் நடந்திருக்கு, பல இடங்கள்ல நடந்திருக்கு. இதன் மீது ஏன் மத்திய அரசாங்கம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கல? சிபிஐ ஏன் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கல? மோடி ஏன் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கல? நமக்கு தெரியும், மோடி அதானியுடைய நண்பர், அதானி மோடியுடைய நண்பர். இன்னைக்கு மோடியும் அதானியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதானி சொத்து சேர்ப்பதற்காக தான் மோடியே உடைய அரசை இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கேள்விகளை நம்ம வந்து இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த 2 கோரிக்கைகள், மாநில அரசு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், மத்திய அரசு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்கோம்? கட்டணத்தை குறைக்கணும், மின்சார கட்டணத்தை குறைக்கணும். அதானி போன்ற ஊழல்வாதிக்கிட்டேருந்து நீங்க மீட்டெடுங்க. நம்ம அறப்போர் இயக்கம் கொடுத்த புகார்கள் மட்டுமே 65,000 கோடி ரூபாய்க்கு மின்சார வாரியத்தில் நடந்த ஊழலுக்கு ஆதாரம் கொடுத்திருக்கிறோம். 1.5 லட்சம் கோடி கடன் மின்சார வாரியத்தில், 1.5 லட்சம் கோடி கடன்ல 65,000 கோடி நடந்த ஊழலுக்கான ஆதாரங்களை நம்மளே கொடுத்திருக்கிறோம். அதை தவிர எவ்வளவோ ஊழல் நடந்திருக்கும். இதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு இபி லாஸ் கால்குலேட்டர்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணோம். இபி லாஸ் கால்குலேட்டர் 40% இன்னைக்கு பில்லு நீங்க அதிகமாக கட்டிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும். எதனால கட்டிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த ஊழல் தான். இப்போ இழப்புன்னு மின்சார வாரியத்தில் சொல்றாங்களே, அந்த இழப்பு எதனாலன்னா அதானி போன்ற ஊழல்கள்னால. அப்போ நாம என்ன கேட்கிறோம்? மின்சார கட்டணத்தை குறைங்க, நிலக்கரி இறக்குமதி ஊழல் மேல மாநில அரசு எஃப்ஐஆர் போடுங்க, மத்திய அரசு எஃப்ஐஆர் போடுங்க. 4வதா சோலார் ₹2.60 தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். போன அரசாங்கம் ₹7 வாங்க, ₹7 வாங்கின போன அரசாங்கம் மேலேயும் எஃப்ஐஆர் போடல. ₹2.60 இவங்க வாங்கினது சந்தை மதிப்பை விட கூட. இன்ஃபேக்ட் வந்து SCCI மூலமாக, மத்திய அரசாங்கத்துடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக அதானி பவரை வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு 2,000 கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சம் பேசப்பட்டிருக்கிறது. ஆந்திரா, தமிழ்நாடு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒரிசா, இந்த 5 மாநிலங்களுக்கு 2,000 கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சம் பேசப்பட்டிருக்கிறது. அதுல எவ்வளவு கொடுத்தாங்க கொடுக்கலன்னு தெரியாது. அப்போ இதன் மேல யூஎஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, இண்டைட்மெண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, இங்க இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை சிபிஐ நீங்க ஒரு விசாரணையாவது பண்ணணும்ல. இங்க இருக்கிற அதிகாரி தான் கவர்மெண்ட் அபிஷியல் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்னு சொல்றாங்க இண்டைட்மெண்ட்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் வாங்கியிருக்கிறாங்கன்னு. யார் அந்த அபிஷியல்? எலக்ட்ரிசிட்டி போர்டோடைய அபிஷியல்ஸ்ன்றாங்க. 5 எலக்ட்ரிசிட்டி போர்டை குறிப்பிடுறாங்க. ஆந்திரா, தமிழ்நாடு, சத்தீஸ்கர், இதுன்னு. அப்புறம் அதே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனம். இப்போ இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அங்கே இண்டைட்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்கன்னா, அப்போ இங்கே ஒரு விசாரணை வேணுமா இல்லையா? ஒரு எஃப்ஐஆர் வேணுமா இல்லையா? இதனால இழப்பு யார்? 2,000 கோடி ரூபாய் லஞ்சம் அதானி கொடுத்தாருன்னா அது எங்க தள்ள போறாரு? நம்ம தலைமையில தான் கரண்ட் பில்லா வரப்போகுது. அது என்ன அவரு பெரிய மனசு பண்ணி அவருடைய லாபத்தில் இருந்தா கொடுக்க போறாரு? அதையும் சேர்த்து நம்ம கரண்ட் பில்லா தான் வரப்போகுது. அதையும் சேர்த்து நம்ம இந்த எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். 25 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட். நான் ஒரு சோலார் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க அடுத்த வருஷமே ₹1,000 வந்துருங்க அப்படின்றாங்க மார்க்கெட் ரேட்டு. 25 வருஷத்துக்கு ₹2.60 போட்டிருக்கிறாங்க. 1000 மெகாவாட். நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 10 பைசா கூட வச்சாலே நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி வருது. அப்போ இந்த மாதிரி 25 வருஷ கான்ட்ராக்ட் ₹2.60 போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா
இது எவ்வளோ பெரிய ஊழல். அப்போ இதன் மீது விசாரணை, இதை வந்து கேட்குறோம் ஒரு டிமாண்டா. போர்ட்டு, ஏர்போர்ட்டு, இன்னைக்கு எல்லாமே மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் வித்துட்டு இருக்கிறாங்க. 13 போர்ட்டு, 8 ஏர்போர்ட்டு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு மோனோபோலி, இன்னைக்கு மோனோபோலியை கிரியேட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. காம்படிஷன் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. மோனோபோலி இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. அந்த போர்ட்டு வழியாக வரத்துக்கு அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதுதான். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் அடங்கியிருக்கு, நீங்கள் துறைமுகம் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது. அப்போது இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் அவர் உழைச்சி சம்பாதிச்சு கல் உடைச்சு இந்த படத்தில் பார்க்குற மாதிரி சின்ன வயசுலேருந்து அப்படி வந்தாரா? இல்லை. மும்பை ஏர்போர்ட்டு ஜிவிகே அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்கள ரெய்டு பண்ணுறாங்க. ரெய்டு பண்ணதுக்கப்புறம் ஜிவிகே வச்சுருந்த அந்த மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆர் MIALன்றாங்க, மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட், அந்த கம்பெனியில் மேஜர் ஸ்டேக்கை அதானி வாங்குறாங்க. கிருஷ்ணபட்னம் போர்ட்டில் 2018 ஐடி ரைட் நடக்குது, 2020 அதானிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த முன்னாடி நவயுகா இன்ஜினியரிங் சொல்லிட்டு அவங்களுடைய நிறுவனங்கள் தான் வச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. புகாரின்னு ஒருத்தர் கோஸ்டல் எனர்ஜி நீங்கள் வச்சிருக்கிறாரு, அவர் நிலக்கரி இறக்குமதி பண்ணுறாரு. அவர் என்ன ஃப்ராடு பண்ணியிருக்கிறாருன்னா 3500-4000 கிலோகலரி 6000 கிலோகலரின்னு பொய் சொல்லி வித்துட்டாரு NTPCக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு FIR போட்டு ED 500 கோடி ரூபாய்க்கு மணி லாண்டரிங் சார்ஜ் போட்டு 2 வருஷம் ஜெயிலில் இருக்கார். 2 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு. இப்போ அந்த கம்பெனியை அதானி கையில் கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. அது எப்போ அதானி கைக்கு அப்புறம் போச்சோ, இப்போ அவர் EDயில் நான் கொஞ்ச நாள் முன்னாடி இன்ஃபேக்ட் நாங்கள் போட்டிருந்தோம் அவர் ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்புறம் எங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இல்லை சார் அவர் இப்போ தான் 1 மாதம் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க, எந்த நியூஸ் பேப்பர்லையும் வரல, எங்கள் மீடியாவில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அவர் வெளியே வந்துட்டார் ஜெயிலேருந்து, ஏன்னா அதானி கையில் மாற்றியாச்சு இல்லையா? ஸோ இன்னைக்கு ED, CBI, IT எதுக்கு பயன்படுத்தப்படுது? ஊழலை ஒழிக்க பயன்படுத்தப்படணும். ஆனால் ஊழல்வாதியான அதானிக்கு சொத்து சேர்ப்பதற்காக, அவரை நம்பர் 1 பணக்காரர் ஆக்கிறதுக்காக இன்னைக்கு ED, CBI, IT பயன்படுத்தப்படுது. இதற்காக தான் மோடி பயன்படுத்துறார். அப்போ மோனோபோலியை ஒழிக்கணும், ED, CBI, ITயை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மீடியா எடுத்துக்கோங்க, NDTVயில் பிரணாய் ராய் அவர் வந்து நிறைய பணத்தை பேங்க் லோன்லாம் வாங்கி பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்திட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான அட்டாக்லாம் பண்ணி அவங்கள NDTV வந்து அதானிக்கு வித்த பிறகு, அதானிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு என்னாச்சு? இப்போ CBI ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக CBI சொல்லியிருக்கிறாங்க, NDTV மேலே எங்களுக்கு எந்த, பிரணாய் ராய் அவங்க மேலே எந்த ஆதாரமும் இல்லை, தெரியாமல் பொய்யா கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு, எவிடன்ஸே இல்லாமல் ஃபைல் ஆயிடுச்சு, நாங்கள் கேஸை மூடுறோம். ஸோ த பர்பஸ் ஆஃப் CBI, ED, IT என்ன அப்படின்னா, அதானிக்காக வேலை செய்கிறாங்க, மக்களுக்காக வேலை செய்யல. அதானிக்காக வேலை செஞ்சு அதானிக்கு சொத்து சேர்க்கறதுக்காக போய் கம்பெனியை மிரட்டி ரெய்டு பண்ணி கம்பெனியை மிரட்டி அந்த கம்பெனியை பிடிங்கி அதானி கையில் கொடுக்குறாங்க. அப்பட்டமாக நடக்குது நம்ம கண்ணு முன்னாடி. அப்போ இந்த மாதிரியான ஒரு மொனோபொலி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்தியாவுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பயன்படுத்தப்படுது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸோ நம்ம இந்த 6 கோரிக்கைகளை தான் நம்ம கேட்குறோம். மின்சார கட்டணத்தை குறைக்கணும், நிலக்கரி இறக்குமதியில் மாநில அரசு FIR போடணும், நிலக்கரி இறக்குமதியில் மத்திய அரசாங்கம் இந்தியா ஃபுல்லாக நடந்த ஊழலில் FIR போடணும், சூரிய ஒளி மின்சாரத்தில் வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் FIR போடணும், மோனோபொலி இந்தியா ஃபுல்லாக, இந்தியா இஸ் நாட் ஃபார் சேல், இந்தியா விற்பனைக்கு அல்ல, இந்தியாவை கொண்டு போய் போர்ட், ஏர்போர்ட் எல்லாமே அதானிக்கு கொண்டு போய் கொடுக்காதீங்க. 6வது, இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸான CBI, ED, ITயை நீங்கள் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி அதானிக்கு வேலை செய்ய வைக்காதீங்க. இந்த 6 கோரிக்கைகளை தான் வைத்து நம்ம பிட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி பல பேருக்கு பிரச்சாரம் பண்ணி நாம இந்த ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணோம். அப்போ அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் சாசனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து MP-லாம் போய் பார்லிமெண்ட்டில் போய் ஓத்து எடுத்தாங்க, DMK MPஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கான்ஸ்டியூஷனை கையில் தூக்கிட்டு அங்கே போய் நின்று ஓத்து எடுத்தாங்க. நாம் இன்னைக்கு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் கான்ஸ்டியூஷனை தூக்கி குப்பை தொட்டியில் இன்னைக்கு போட்டிருக்கிறார்? ஏன் போட்டார்? நம்ம
டெல்லியில் காவல்துறை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசும்போது நான் சொன்னேன், டெல்லியில் ஜந்தர் மந்தர்னு ஒரு இடம் இருக்குது. ஜந்தர் மந்தர்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடம் எதற்காக இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு எதிரவே இருக்கும். பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏதாவது அந்த பில்லில் வந்து அவங்களுக்கு அதிருப்தி இருந்ததுன்னா அவங்க நேரம் ஜந்தர் மந்தரில் வந்து உட்காந்துருவாங்க. பல நாள் உட்காந்து போராடுவாங்க. கடந்த 10 வருஷத்துல அதுக்கும் ஒரு நிறைய அடக்குமுறைகள்லாம் வந்திருக்கு. பட் ஸ்டில் இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் தான் கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இங்க 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாலே பெரிய விஷயம். நீங்க யார் பர்மிஷன் கொடுக்குது? கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு ரைட்டா கொடுத்துருக்கு. இதுல இவங்க ஒரு விதி வச்சுக்கிறாங்க, 5 நாளைக்கு முன்னாடி லெட்டர் கொடுக்கணும். நம்ம 1 மாசம் முன்னாடி லெட்டர் கொடுத்தோம். டிசம்பர் 10ஆம் தேதி லெட்டர் கொடுத்து லெட்டர்ல என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறோம்? எதுவாக இருந்தாலும் நாங்கள் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் வேலையெல்லாம் இருக்கு, நீங்க எதுவாக இருந்தாலும் 2 வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுடைய டெசிஷன் என்னங்கிறத எங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தெரிவிங்க. ஸோ தட் நம்ம கோர்ட் மூவ் பண்ணுமா நம்ம மூவ் பண்ணலாம். கடைசி நாள் வரைக்கும் சைலண்டா இருக்கிறாங்க. கடைசி நாள் வரைக்கும் சைலண்டா இருக்கிறாங்க. எந்த வேலிட் ரீசனும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் அந்த ரோட்டில் காக்கா போகாத ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆயிருமா நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணா. இதான் காரணம் சொல்லியிருக்கிறாங்க, லெட்டரில் கொடுத்துருக்குறாங்க காரணம். அப்போ கமிஷனர் அருண் யாருக்கு வேலை செய்கிறார் அப்படின்ற ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு. கமிஷனர் அருண் அவருடைய பொலிட்டிக்கல் பாஸ் ஸ்டாலின் சொல்லலாம், ஏன்பா அதானிப்பா, அதானியோட சித்தரஞ்சன் சாலையெல்லாம் வேற வந்துட்டு போனாரு, இது மாதிரி நாங்கள் எஃப்ஐஆர்லாம் போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் அனுமதியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லலாம். ஆனால் அருண் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டாண்ட் எடுக்கணும். அதுக்கு தான் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் ஐபிஎஸ் படிக்கும்போது ஆர்டிகல் 19 மறந்துட்டாரா இல்லை ஆர்டிகல் 19 படிக்கலையா? ஆர்டிகல் 19 என்ன இருக்கு? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி இருக்கு, ஒன்று கூடுவதற்கான உரிமை நமக்கு இருக்குன்னு இருக்கு. இவ்வளவு தெளிவாக இருக்கும்போது அதை படிக்க மறந்துட்டாரா கமிஷனர் அருண்? அப்போ இன்னைக்கு வந்து அவர் அப்பட்டமாக இதை மீறி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்க? அதானிக்காக வேலை பார்க்குறீங்களா, மக்கள் எங்களுக்காக வேலை பார்க்குறீங்களா? ஸ்டாலினை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க அதானிக்கு வேலை பார்க்குறீங்களா, மக்களுக்கு வேலை பார்க்குறீங்களா? ஸோ இதனால தான் நம்ம வந்து இந்த கண்டன கூட்டத்தில் நம்ம அறப்போர் நம்ம செய்யக்கூடிய எல்லா ப்ரொட்டஸ்ட்டுமே கடைசி நாள் ஈவெண்ட் டே, நம்ம ஈவெண்ட்ல டே அன்னைக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் உட்காந்து பேசுவோம், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். ஆனால் அதற்கு 1 மாதம் முன்பாவே, ஏன் அறப்போர் ப்ரொடெஸ்ட் 1 மாதம் முன்னாடி நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த 1 மாத காலம் நம்ம ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா மீன்ஸையும் நம்ம பயன்படுத்துறோம். டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிட் நோட்டீஸை நம்ம வாலண்டியர்ஸ் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் போய் கொடுத்தோம், புக் ஃபேர் கிட்ட போய் நின்று கொடுத்தோம், நிறைய இடங்கள்ல கொடுத்தோம். மக்கள் அவ்வளவு தெளிவாக, ஆமா கரண்ட் பில் அங்க எக்கச்சக்கமா ஏறி போச்சு, நம்ம கேட்கிறோமோ இல்லையா, அவங்க சொல்றாங்க நான் முன்னாடி 800 ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு 1500 ரூபாய் கட்டிட்டு இருக்கிறேங்க. மக்கள் நின்று பேசிட்டு இது எவ்வளவு முக்கியமான இஷ்யூ நீங்க பண்றீங்க, அவங்க தான் பண்ணல, இவங்களும் பண்ணலையா, இவங்களும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, சரி ரொம்ப முக்கியமான இஷ்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள், இன்ஃபேக்ட் பிட் நோட்டீஸ் யாரெல்லாம் இங்க கொடுத்தீங்க, நிறைய பேர் அதில் இன்வால்வ்டாக இருந்தாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க, ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் வீடியோ பிரச்சாரங்கள், பல வீடியோக்கள், ரொம்ப முக்கியமாக நம்ம இபி டாரிஃப், இவங்க சொல்லிட்டு இருந்த பொய், இந்தியாவிலேயே நாங்கள் தான் நம்பர் 1 மிக குறைந்த மின் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை நாம இந்த 1 மாசத்துல உடைச்சிருக்கிறோம். இல்லை, நீங்க இன்ஃபேக்ட் கடந்த அரசுல இருந்த ரேங்கை விட 15வது ரேங்க்ல இருந்தாங்கன்னா நீங்க இன்னைக்கு 30வது ரேங்க்கு போயிருக்கிறீங்க. கடந்த அரசுல 10வது ரேங்க் இருந்தாங்கன்னா இந்த அரசுல நீங்க 20வது ரேங்க்கு போயிருக்கிறீங்க. இவங்க நமக்கு சொன்ன அல்வா என்ன? எல்லா மாநிலமும் ஏத்திட்டாங்க, நாங்க தான் ஏத்தல, நம்ம தான் வேற வழி கிடையாது, நம்ம ஏத்தியானுன்னு சொன்னீங்க. அப்போ நீங்க மட்டும்தான், நீங்க மிச்ச மாநிலங்கள் அளவுக்கு தான் ஏத்துறீங்கன்னா உங்க ரேங்க் ஏன் குறையுது? நீங்களும் ஏத்துறீங்க, மிச்ச மாநிலங்கள்லாம் ஏத்திருந்தீங்கன்னா நீங்க அதே ரேங்க்ல தானே இருக்கணும். உங்களுக்கு மேல முன்னாடி 10 மாநிலங்கள் இருந்தா இன்னைக்கும் 10 மாநிலங்கள் தானே இருக்கணும். முன்னாடி 10 மாநிலங்கள் இருக்கு, இன்னைக்கு 20 மாநிலங்கள் உங்களுக்கு மேல இருக்கு, உங்களை விட குறைவா சார்ஜ் பண்றாங்க, உங்களை விட குறைவா இபி பில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அதுக்கு காரணம் நீங்க மின்சார வாரியத்தை சரியா இயக்கல. இதான் அதோடைய அர்த்தம். உங்களுடைய எஃபிஷியன்சி மோசமா இருக்கு, உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மோசமா இருக்கு, இதுதான் அதோடைய அர்த்தம்.
ஸோ அந்த இதை உடைச்சோம். அதற்கு அடுத்தபடி அதானி மீது கூடுதல் ஆதாரங்களை நம்ம லஞ்ச ஒழிப்பு துறையில் இந்த வாரம் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஷிப்போடைய ஆதாரங்கள், அந்த கம்பெனிலேருந்து வந்த அந்த இன்வாய்ஸோடைய ஆதாரங்கள் உட்பட தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து ரொம்ப இவங்கள மாதிரி ஒரு ஐடியாலாம் பார்க்க முடியாது. ஃப்ராடு பண்ணணும்னே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து வாங்குறீங்க, மின்சார வாரியம் அதானிக்கிட்டேருந்து நிலக்கரி வாங்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க கொடுக்குற நிலக்கரி கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக போய் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணணும். இவங்க கண்டிஷன் எப்படி தெரியுமா வைக்கிறாங்க, நாங்களும் டெஸ்ட் பண்ணுவோம், அவரும் டெஸ்ட் பண்ணுவார், ஆனால் சாம்பிள் அவரே எடுத்து கொடுப்பாரு. சாம்பிள் அதானி ஒரு கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணி, அதானி ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணி, அந்த செலவெல்லாம் அதானி அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு கொடுப்பாரு, அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ என்னாச்சு, அதானி தான் அந்த கம்பெனிக்கு பே பண்ண போகிறான், அதானி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறான். அதானி என்ன பண்ணார், ஜியோ கம்னு ஒரு கம்பெனியை கூப்பிட்டு வந்தார். இந்தோனேஷியாலேயும் அவங்க தான் நிலக்கரி எடுத்து செக் பண்ணுவாங்க, இங்கேயும் அவங்க தான் நிலக்கரி சாம்பிள் எடுப்பாங்க. அந்த கம்பெனி மேலே ஊர் பூரா எல்லா இடத்துலையும் ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க டெஸ்ட் சர்டிஃபிகேட்டில். அவங்க மேலே சிபிஐ ஏற்கனவே வழக்கு போட்டுருக்காங்க 2014. ஸ்ரீலங்காவில் போய் நிலக்கரி சப்ளை பண்ணதில் அங்கே ஜியோகெம் மேலே வந்து இந்த மாதிரி குவாலிட்டி டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே ஆர்டிக்கல் வந்திருக்கு. இவங்களை பற்றி பூரா வந்திருக்கு. இவங்களை கூட்டின்னு வந்து இங்கேயும் அங்கேயும் இவங்க சாம்பிள் எடுத்து கொடுப்பாங்க, அதை மின்சார வாரியம் டெஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஷிப்பில் வருது 3500 கோடி, 3500 கிலோகலரி, ஆனால் இவங்க சாம்பிள் கொடுக்குறது மட்டும் 6000 கிலோகலரியோடைய சாம்பிள் எடுத்து கொடுத்துருவாங்க. இதான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இவ்வளவு ஆதாரங்களை நம்ம லஞ்ச ஒழிப்பு துறையில் கொடுத்துருக்குறோம். இபி லாஸ் கால்குலேட்டர், மக்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு இன்னைக்கு வந்து நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான இபி லாஸ் கால்குலேட்டரை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு மாதத்தில் பண்ணியாச்சு. ஃபைனல் டே நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா, இந்த வாரம் பேசிகிட்டு இருக்கும்போது அதான் சொன்னோம், நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் பண்ணுவோம், அலோவ் பண்ணலையா நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் பண்ணுறோம், அவ்வளோதான். அலோவ் பண்ணீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் பண்ணுவோம், அலோவ் பண்ணலையா நம்ம ஆஃபீஸில் பண்ணிட்டு போவோம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044.